வணக்கம். திமுகவோட அடிவருடி சொம்பு தூக்கி அண்ணன் வன்னியரசு என்ன பண்றாரு, த டிபேட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பயிலரங்கம் மாதிரி, மாணவர்களுக்கான பயிலரங்கம் மாதிரி இருக்கு. அதுல சாதிக்கு எதிராக, சாதிய வன்கொடுமைக்கு எதிராக, சாதிய வேறுபாடுக்கு எதிராக அவர் பயணித்தது, எப்படி சாதிய படுகொலைகள் செய்யறவங்களோட மனநிலை, எந்த மனநிலை செய்யறாங்க, அவரோட சிறை அனுபவம், அப்புறம் ஆர்எஸ்எஸோட இந்த மதவாத அரசியல், இதை பத்தி பேசிட்டு ஒரு 34 நிமிஷம் வீடியோ அது. இந்த 34 நிமிஷம் வீடியோல 30 நிமிஷம் இதை பத்தி பேசுறாரு. இது எல்லாத்துக்கும் மொத்த காரணமா கடைசி அங்க எடுத்துன்னு வரணும். பிஜேபி விமர்சிச்சாரு. இது எல்லாத்துக்கும் மொத்த காரணமா எங்க எடுத்துன்னு வைக்கிறாருன்னா, அண்ணன் சீமானை காட்டுறாரு. எந்த இடத்துலயும் திமுக அவர் பேசல, அதிமுக அவர் பேசல. 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த 2 பெருங்கட்சிகளை பத்தி அவர் பேசல. அவர் என்ன சொல்றாரு, ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு. அது கோனார்களோட வாக்கை கவர்வதற்கு. பனைமரம் ஏறுறாரு, அது நாடார்களோட வாக்கை கவர்வதற்கு. பட்டியலினத்திலிருந்து வெளியேற சொல்றாரு, அது தேவேந்திர குல வேளாளர்களோட வாக்கை கவர்வதற்கு அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஆடு மாடு மேய்க்கிறது, பனைமரம் ஏறுறது, அதாவது கல் இறக்கிறது, இந்த தொழிலை, இல்ல வேளாண் தொழில், இல்ல உழவு விவசாயம், இந்த தொழில்களை கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே சாதியை சார்ந்தவங்க பண்றாங்களா? இல்ல. முன்னெல்லாம் சலூன் வைக்கணும்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் வைப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. பியூட்டி பார்லர் பேர் மாறியாச்சு, சலூன் பேர் மாறியாச்சு. இதை படித்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் தொழிலா இதை செஞ்சுன்னு இருக்காங்க. இது மிகப்பெரிய தற்சார்பு பொருளாதாரம். அண்ணன் சீமான் படிக்கிறவங்க படிப்பெல்லாம் விட்டுட்டு ஆடு மாடு மேய்டான்னு சொல்லல. நீ படிக்காத ஆடு மாடு மேய்ன்னு சொல்லல. நாம் தமிழ் கட்சியோட கொள்கையே தரமான இலவச கல்வி, அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம், தரம். ஒரு முதலமைச்சரோட வீட்டுல ஒரு புள்ள என்ன கற்றல் திறனோட, எந்த கற்றல் திறன் அதிகமிக்க ஒரு பள்ளியில படிக்குதோ அதே மாதிரி ஒரு பள்ளியில சாதாரண வீட்டு குழந்தையும் படிக்க வைக்கணும். மருத்துவம் அதே போலதான், மருத்துவம் அதே போலதான், குடிநீர். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தத்துவத்தை, ஒரு செயற்பாட்டை, ஒரு கொள்கையை கொண்டு அண்ணன் செயல்பட்டு இருக்காரு. அண்ணன் என்ன சொல்றாரு, எப்படி இந்த சலூன் முடிவெட்டுறது ஒரு சாதியோட தொழில இருந்து வெளியில ஒரு லாபம் ஈட்டுற தொழிலா, தற்சார்பு பொருளாதாரமா மாறி இருக்கும். அதே போல அனைத்து சமூகத்தினரும் ஆடு மாடு மேய்க்கிறதையும், பனை மரம் ஏறுறதையும், கல் இறக்குறதையும் கேவலமா நினைக்காதீங்க. விவசாயம் பண்றதை கேவலமா நினைக்காதீங்க. வேளாண் பண்றதை கேவலமா நினைக்காதீங்க. கைத்தறி நெசவு பண்றதை கேவலமா நினைக்காதீங்க. அது ஒரு தற்சார்பு பொருளாதாரம். அதுலயும் நல்ல லாபம் இருக்கு. வெளிநாடுகள்ல இதை படிச்சவங்க பண்றாங்க. நீ வேலை இல்லையேன்னு எங்கேயும் போய் தேடி அலையாத. நம்ம கிட்டே வேலை இருக்கு, நம்ம கிட்டே எல்லா வளங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி அனைத்து சாதி இளைஞர்களையும், படித்த இளைஞர்களை இந்த தொழிலுக்கு வாங்க. நீ வெளிநாட்டுல ஒரு பன்னாட்டு நிறுவனத்திட்ட போய் கையேந்து நிக்கிற, உங்ககிட்டே வேலை இருக்கு, நீயே முதலாளி, இதை செய். படிச்சுட்டு உனக்கு வேலை இல்லையா, இதை செய். இல்ல இதுக்கான படிப்புகளே தமிழக அரசு வச்சிருக்கு. தமிழக அரசோட கல்லூரிகள்ல ஆடு மாடு வளர்ப்பு இருக்கா இல்லையா, வேளாண்மை இருக்கா இல்லையா, விவசாயம் இருக்கா இல்லையா, நெசவு இருக்கா இல்லையா, அதுக்கான படிப்புகள் இருக்கா இல்லையா? அப்ப அரசு குலத்தொழிலை ஊக்கப்படுத்துதா? இந்த சாதிக்கான தொழில் இதை முத்திர குத்துதா? குலத்தொழிலை செய்ய சொல்லுது அரசு? என்ன மாதிரியான சிந்தனை இது? இவங்களுக்கு ஒரு பொறாமை. சீமான் எப்படி பொது மக்களுக்கான ஒரு தலைவரா மாறி போனாரு. அண்ணன் திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சாரு, ஐயா ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு சாதி தலைவரா ஆகிட்டாங்க. ஆனா இவர் சீமானால மட்டும் எப்படி ஒரு பொது தலைவரா இருக்க முடியுது? எல்லா மக்களும் எப்படி ஏத்துக்கிறாங்க என்ற பொறாமை இந்த வன்னி அரசுக்கு. நம்ம கூட இருந்தாலும் நாம முன்னேறல, நம்மள மக்கள் ஏத்துக்கல, நம்ம ஒரு சாதிக்கான ஆளா பாத்துட்டாங்க. ஆனா இந்த சீமானை இப்படி ஏத்து தலைமையில வச்சு கொண்டாடுறாங்களே இளைஞர்கள் அப்படின்னு பொறுக்க முடியாத ஒரு ஆற்றாமையினால இதை பண்றாரு இந்த வன்னி அரசு. அவர் சொல்றாரு, பட்டியலினத்துல இருந்து வெளியேற சொல்றாரு, பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்க சொல்றாரு. பேருக்கு பின்னாடி சாதியை போட சொல்லி அண்ணன் சீமான் இல்ல, அவங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் சொன்னது. உன்னை பறையன் யாருன்னா கூப்பிட்டா, ஆமா நான் தான் பறையன் சொல்லுடா அப்படின்னு சொன்னது தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார். என்னமோ அண்ணன் சீமான் தான் சொன்ன. அண்ணன் சீமான் அதை கோட் பண்ணி பேசுறாரு. அண்ணல் அம்பேத்கரே அதிகமாக எல்லா கூட்டங்களிலும் கோட் பண்ணி பேசுறது அண்ணன் சீமான் தான். அம்பேத்கரோட கோட்டை, அம்பேத்கரோட பொன்மொழிகளை, அம்பேத்கரோட கொள்கையை, அம்பேத்கரோட தத்துவத்தை, அவரோட கருத்துக்களை எல்லா மேடைகளிலும், அது போய் மதுரையில உயர் ஜாதி வேற்று ஜாதி ஆட்கள் இருக்க எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காரு.
இத சொல்றாரு சீமான் வந்து நாடார் சங்கத்து கூட்டத்துக்கு போறாரு, வன்னியர் சங்க கூட்டத்துக்கு போறாரு, வணிகர் சங்க கூட்டத்துக்கு போறாரு, ஒரு ஒரு கூட்டத்துக்கா போய் சாதி பெருமையை பேசுறாரு. நீ பாத்துருக்க அந்த கூட்டத்துல நடந்த கடைசியா ஒரு நாடார் சங்க கூட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த கூட்டத்துல காமராஜர்ன்ற நம்ம தாத்தா மிகப்பெரிய தலைவர். அவரை நீ என்ன பண்ணிட்ட, சுருக்கு எதுன்னு வந்து சுருக்கு பையில போட்டு ஒரு சாதிக்கான தலைவரா மாத்தி வச்சிட. இப்படிதான்டா ஒரு பெரும் தமிழர்களையும் பெரும் தலைவர் தமிழ் தமிழ் சமூகத்துல பிறந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து சாதி முத்திரை குத்தி ஓரம் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூசி தட்டி அந்த சாதிய பிடியில இருந்து வெளியில கொண்டு வராரு. அது ரெட்டமலை சீனிவாசனா இருந்தாலும் சரி, அயோத்தாச பண்டிதா இருந்தாலும் சரி, சிந்தனை சிற்பி சிங்காரவேலரா இருந்தாலும் சரி, அது வாவுசியா இருந்தாலும் சரி, வேலு நாச்சியாரா இருந்தாலும் சரி, மருது சகோதரர்களா இருந்தாலும் சரி, அழகு முத்துக்கோனா இருந்தாலும் சரி, எல்லாரோட அந்த தலைமை வந்து எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி சாதிய பிடியில இருந்து வெளியில கொண்டு வராரு அந்த தலைவர்களை. இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணிருக்கு, நம்ம தலைவர்கள் எல்லாம் சாதி முத்திரை குத்திட்டு ஈவரா தூக்கி பொது தலைவரா தலைமையில வச்சு நாடின்னு இருக்காங்க. இதை உடை தெரிகிறாரு இந்த வன்னிய அரசு. உண்மையா பார்க்க போனா நாம் தமிழ் கட்சிக்காக அந்த சீமானுக்காக பேசணும். அவர் சொல்றாரு அந்த அந்த முழு காணொலி பாத்தீங்கன்னா திமுக மேல எந்த தப்புமே இல்ல, திமுக அப்படியே ஒரு அழுக்கற்ற ஒரு ரொம்ப ஒழுக்கமான சாதி வேறுபாடு இல்லாத ஒரு கட்சி திமுகன்ற மாதிரி அவர் ஒரு கட்டமைப்பு கொண்டு வராரு. இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுக இந்த நிலத்தை ஆண்டு இருக்கு. சமத்துவம் சமூக நீதி பேசுற திமுக. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ சுதந்திர தினம் வரப்போகுது. எத்தனை ஊர்கள்ல இந்த குடியரசு தினத்துக்கோ இல்ல சுதந்திர தினத்துக்கோ குடியரசு தினத்துக்கு கொடியேற்றும் போது ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கொடியேற்ற விடாம திமுக காரன் பிரச்சனை பண்றானா இல்லையான்னு பாரு. கடந்த முறை நடந்திருக்கு. 2023 நடந்து 2024 முதலமைச்சரோட தலைமைச் செயலாளர் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவர்கள் கொடியேற்றுவதை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு. உங்க சொந்த கட்சிக்காரனே ஏத்த விட மாட்டான். சரி, ஏன் இவ்வளவு பேசுற? திமுகவோட இத்தனை ஆண்டு காலம் ஆச்சு, கடைசி 4 ஆண்டு காலம் ஆச்சு, திராவிட மாடல் 4.5 ஆண்டு ஆயிருக்கு. இதுல அந்த குடிநீர் தொட்டி, வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டது. கடைசி அந்த மக்கள் மேல பழிய போட்டு இதை முடிச்சு விட்டீங்களா இல்லையா? ஒரு வருஷம் கண்டுபிடிக்க முடியல. திரௌபதி அம்மன் கோயில்ல உள்ள நுழைய முடியல. ஒரு தலித் மாணவனை நல்லா படிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு வெட்ட வந்திருக்காங்க, கொலை பண்ண வந்திருக்காங்க. அதை தடுக்க முடியல. இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நான் கேட்கிறேன், அந்த ஊர்ல எத்தனை திமுக காரன் இருப்பான்? அதுல மேல் சாதியை சார்ந்த திமுக காரன் இருப்பான், கீழ் சாதியை சார்ந்த திமுக காரன் இருப்பான். அவங்க 2 பேரை கூப்பிட்டு அந்த கோயிலுக்குள்ள அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டும் போறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கோ இந்த ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ. இதை பத்தி இந்த வன்னிய அரசு ஏதாவது பேசியிருக்காரா? இப்போ இங்க சென்னையில துப்புரவு பணியாளர்கள் அம்பேத்கரோட போட்டோ வச்சுதான் போராடுறான். நெஞ்சில வந்து கம்யூனிஸ்டோட சிம்பளை குத்தின்னு போராடுறான். திருமாவளவன் போய் பார்த்தாரு. போய் அங்க இருந்தே கண்டனம் தெரிவிச்சுக்கல, முதலமைச்சர் இது மேல வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு. நான் முதலமைச்சரை பார்க்க போறேன், அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர் செஞ்சு கொடுப்பாரு. இதுவே நீ எதிர்கட்சியா இருந்தா இதை பண்ணிருப்பியா? அப்படி என்னையா இருக்கு அந்த பதவியில என்ன இருக்கு? அந்த எம்பி பதவியில அப்படி என்ன இருக்கு? எம்எல்ஏ பதவியில அப்படி என்ன இருக்கு? எந்த மக்களுக்காக போராடுறியோ அந்த மக்களோட உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு உனக்கு அந்த பதவி தேவையா? வன்னியரசு இதெல்லாம் கேட்க மாட்டாரு. வன்னியரசு இது கேட்காது. வன்னியரசு இந்த நேரத்துல கண்ணு முடிப்பாரு, வாயை முடிப்பாரு, காதை முடிப்பாரு. இந்த துப்புரவு பணியாளர்ல இரவோட இரவா கைது பண்ணிட்டு அவங்க கேட்டது அரசு வேலை, அதாவது பணி நிரந்தரம், தனியார் மயப்படுத்தாத. இதை விட்டுட்டு அவங்கள இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது? அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு இன்சூரன்ஸ், அவங்க இறந்தா இழப்பீடு தொகை, அவங்க கேட்காத ஆற குத்துன்னு இருக்கான். அவங்க கேட்டது என்ன? அதுவும் சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்க துப்புரவு பணியாளர்களுக்கு. அப்ப மத்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? அவன் அங்கங்க போராடினதான் கொடுப்பீங்களா? அவன் கேட்கறது நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நான் வந்தா உங்களை நிரந்தரம் பண்றேன், அரசு பணியா மாத்துறேன். அதை தான் கேட்கிறான். அவனா ஒன்னும் கற்பனை பண்ணி கேட்கல, நீங்க சொன்னதை கேட்கிறான். நீங்க சொன்னதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு 4.5 ஆண்டு முடிஞ்ச நீங்க ஆட்சி கட்டில இருந்து இறங்க போறீங்க, அதுக்குள்ள எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்கிறான். நீ எதை சொன்னாயோ, நீ எதை உறுதியா சொன்னியோ, நீ எது வந்து இதை நான் பண்றேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தானே வாங்கியிருக்க. மக்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே. அவங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதை இந்த வன்னியரசு கேட்க மாட்டாரு. என்னமோ மொத்த இதுக்குமே வந்து சீமானன் தான் பொறுப்பு மாதிரி, மொத்த சாதிய படுகொலைக்கும் சாதி அமைப்புகளுக்கும் அண்ணன் சீமான் தான் தலைமை எடுத்து வழி நடத்துற மாதிரி பேச வேண்டியது. இத்தனை சாதி கட்சிகள் உருவாவதற்கு ஒரே காரணம் கருணாநிதி தான். இத்தனை சாதி கட்சிகள்
அந்த ஒரு சாதி கட்சியை அவருக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா ரெண்டா பிளந்து போட்டு பாமகல இருந்து வேல்முருகன் எடுக்க வேண்டியது, சரத்குமார்ல இருந்து இன்னொருத்தரை வெளில எடுக்க வேண்டியது, அங்க கொங்கு பேரவையில இருந்து ரெண்டா உடைக்க வேண்டியது, முஸ்லீம் லீக் ரெண்டா உடைக்க வேண்டியது, உடைச்சு மதவாத கட்சிகளையும் சாதி கட்சிகளையும் அதிகமாக உருவாக்கியது கருணாநிதி தான். திமுக விட்டு கொடுக்குற இந்த வன்னி அரசிட்ட ஒண்ணு கேட்கிறேன். தேர்தல் சமயத்துல திமுக உடைய கொடியோடு உங்க கொடி விசிகா கொடி கட்டது கிழிச்சானுங்களா இல்லையா? எங்க தெருக்குள்ள விசிகா கொடியை கட்டக்கூடாதுன்னு சொன்னானுங்களா இல்லையா? விசிகாவோட பிரச்சார வாகனம் வரக்கூடாதுன்னு சொன்னானுங்களா இல்லையா? ஏன் உங்க கொடி கம்பத்தை நடவிடாம பண்ணுது உயர் சாதி திமுக காரன் தானே. இந்த ஸ்டாலின் அதுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஐயா முக ஸ்டாலின் அதுக்காக என்ன பண்ணிருக்காரு? எல்லா தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் உட்காரும் போது அண்ணன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சார் கொடுத்தாருங்களா இல்லையா? ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தருக்கு அதே திமுக கட்சி அந்த எம்எல்ஏக்கு பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார வச்சானுங்க. எல்லா தலைவரும் உட்காரும் போது அண்ணன் திருமாவளவனுக்கு உட்கார வச்சானுங்களா இல்லையா? உங்க கூட்டணிக்குள்ளேயே உங்களுக்கு உங்களை சாதிய வன்கொடுமை பண்றான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. இந்த விசிகா திமுக கூட கூட்டணி வச்சு இந்த தாழ்த்தப்பட்டன்னு சொல்லப்படுகின்ற ஆதி தமிழ் குடிகளோட வாக்குகளை வாங்கி திமுக கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது அண்ணன் சீமான. நீ அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்க, அவன் ஆட்சி பொறுப்புல இருக்கான். நீ அவனை திமுக காரனை கேட்கணுமா இல்லையா? ஏன்டா கோயிலுக்குள்ள விட மாட்ட? ஏன்டா இந்த தண்ணி தொட்டில மலம் கலந்தவன கண்டுபிடிக்கல? நீ ஏன்டா பள்ளிக்கூடத்துல சாதிய வேறுபாடு வருது? ஏன்டா சாதிய படுகொலை நடக்குது? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஓட்டு போட சொன்ன மக்களை. இதெல்லாம் நடக்குது. 4.5 ஆண்டுகள் நீ எதுவுமே பண்ணலடா. எதிர்த்து ஒரு கேள்வி அண்ணன் திருமாவளவனோ வன்னி அரசு கேட்டதுண்டா? ஸ்டாலின் அரச, திராவிட ஸ்டாக்க, திராவிட மாடல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? என்னமோ மொத்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற மொத்த சாதி பிரச்சனைக்கு அண்ணன் சீமான் தான் காரணம் மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அவர் ஒரு தெளிவான கூட்டத்தை உருவாக்கின்னு இருக்காரு. இந்த திமுக தான் என்ன பண்ணுன்னா சாதியா பிரிச்சு போட்டு இருக்கு எல்லாரையும். எங்க ஒற்றுமையா இருந்தா, தமிழர்கள் ஒற்றுமையா இருந்தா நம்ம ஆட்சி கட்டலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாதியா பிரிச்சு வருது. தேவர் நின்னா தேவேந்திர ஓட்டு போட மாட்டாரு, பறையர் நின்னா படையாச்சி ஓட்டு போட மாட்டாரு. அப்ப யார் பொதுவா நிக்கிறா? நாயுடு, ரெட்டி, நாயக்கு, தெலுங்கை தாய்மொழியா கொண்டு நிற்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவான் போயிட்டு. ரொம்ப அழகா சூழ்ச்சி செஞ்சு நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான். இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத வன்னி அரசு தமிழ் தேசியம் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ட்டு எடுத்து சொன்னது யாரு? உங்க அண்ணன். எங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தவர் சீமான். எங்க அண்ணனே பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்ப அவங்க போய் அங்க விழுந்து கிடக்குறானுங்கடா அப்படின்ட்டு. இந்த வன்னி அரசுக்கு ஒரு பொறாம. அவராலேயோ அண்ணன் திருமாவளவனாலேயோ ஒரு பொது தலைவரா வர முடியல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சாதி முத்திரை குத்தி நம்ம ஓரம் கட்டிட்டானுங்க, லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. எப்படியாச்சும் அண்ணன் சீமானையும் இதே மாதிரி ஒரு முத்திரை குத்தி நம்ம கூட லைன்ல நிக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு நற்பாசையில இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அவருடைய ஆசை நிறைவேறாது. அனைத்து சமூக மக்களும் அனைத்து சாதி மக்களும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவராக அண்ணன் செந்தமிழ் சீமான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம். எங்களுடைய தலையாய தத்துவம் கொள்கை அண்ணன் சொன்னது, ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. அதை கொண்டு சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். வன்னி அரசு நீ பேசுறது எங்களுக்கு இன்னும் பலத்தை தான் தரும். மக்களுக்கு இது மாதிரி நிறைய சந்தேகத்தோட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைது. இன்னும் பேசுப்பா, நீ பேச பேச அதுக்கான ஒவ்வொரு பதிலும் மக்களுக்கு போய் சேரும், அவங்க தெளிவடைவாங்க. நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னமோ நினைச்சுன்னு நீ பேசுறதை மட்டும் தான் கேட்டுன்னு இருக்காங்கன்ட்டு. மக்கள் மொத்தமா எல்லா பேசுறதையும் கேட்கிறாங்க. மக்கள் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுட்டாங்க. நிறைய படித்த இளைஞர்கள் வந்துட்டாங்க. திமுகவோட அந்த உருட்டுகளை ஒன்றும் நம்புறதுக்கு தமிழக மக்கள் இதுக்கப்புறம் தயாராக இல்லை. வரும் தேர்தலில் அது நாங்கள் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.